இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இந்த யூரோப் யூகேயில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால் டைம், நேரம். அதிலும் குறிப்பாக இந்தியாவோட துங்க நகரமான மதுரை என்று செல்லம் அழைக்கப்படுற மாதிரி இங்கே ஐரோப்பாவோட துங்க நகரமான ஃப்ரான்ஸ், பாரிஸ் 24 hours இயங்கி கொண்டிருக்கும். அதிலும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மிகவும் இலவாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நாடு ஃப்ரான்ஸ், பாரிஸ்ன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற மக்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ட்ரெயின், மெட்ரோ, ட்ராம், பஸ்ஸை பயன்படுத்தினாலும் இரவு மட்டும் ஒரு 12 மணி மட்டும் இந்த மெட்ரோக்கள் ட்ரெயினில் ஓடினாலும் அதுக்கு பிறகு நைட் பஸ் என் பஸ்ன்னு சொல்லி இப்படி 5 மணி மட்டும் இந்த நைட் பஸ் ஓடும். ஸோ சும்மா இங்கே வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர கஷ்டப்பட்டு இரவு போல் நித்திர முடிச்சு 24 மணித்தாலும் வேலை செய்ய நாங்கள் கண்கொண்டு பார்க்குறோம். ஸோ அண்மையில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஐயா அவர்கள் யூகேலேருந்து 5 பவுண்ட்ஸ்ன்றது தனக்கு கீழே காசு மாதிரி என்று ப்ரௌடாக கதைச்சிருந்தா அந்த வீடியோ என்ன ஒரு மிகவும் பாய்ச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மணித்தேலத்துக்கு 8 யூரோவோ இல்லாட்டி 10 பவுண்ட்ஸோ சம்பாதிக்கிறதுக்கு படுற கஷ்டம் நான் கண்கொண்டு பார்க்குறோம். ஒரு மணித்தியாலத்தில் 8 பவுண்ட்ஸோ இல்லை 10 யூரோவோ உழைக்கிறதுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு நித்திர முழிச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டாக நித்திர முழிச்சு விட்டு ஒரு 4 மணித்தியாலம் நித்திர கொண்டு அடுத்த நாள் திருப்பி வேலைக்கு ஓடுற மக்களை நாங்கள் கண்கொண்டு பார்க்குறோம். நாங்கள் அதிலும் குறிப்பாக ஒரு 1500 யூரோ மாதம் சராசரியாக உழைக்கிறது கஷ்டம். அந்த உழைக்கிற காசில் 5 ரூபா மிச்சம் பிடிக்கிற அதை விட கஷ்டம். அப்படி மிச்சம் பிடிக்கிற காசில் வருஷத்தில் சேர்த்துக்கொண்டு ஒரு மாதம் லீவோடு அங்கே இலங்கையில் தன்னோட தாய், தந்தை, சகோதரங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி போட்டு வர எத்தனோ நண்பர்களை நான் பார்த்துருக்குறேன். ஸோ பசி என்ற ஒன்று, அதாவது மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், வெச்சி, தாளாண்மை, தேனின் கசி வந்த சொல்லிய மேல் காமுறுதல், 10 பசி வந்திர பறந்துவோம் என்பார்கள். இந்த பசிவை காண்டி உழைக்கிற உழைப்பில், கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு ஒவ்வொருத்தருடையதும் அந்த வலியும் வேதனையும் உங்களை மாதிரி ஒரு சில நபர்களால் அந்த கொஞ்சம் பேருக்கு இருக்கிற அந்த நல்ல பேரும் கெட்டு போகுது. ஸோ இனிவரும் சந்ததிக்காச்சு நீங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாரத்தில் உழைச்ச நீங்கள் இப்போ அந்த உழைச்சி வர்ற பென்ஷனில் ஓய்வு காலங்களில் அந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு சந்தோஷமாக கடைசி காலங்களில் உங்களோட வாழ்க்கையை டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் 5 பவுண்ட்ஸு 10 பவுண்ட்ஸை எங்களை சின்ன காசு அது இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இனி அவங்களுக்கு அனைத்து எல்லாருமே காசுன்றது சின்ன ஒரு விஷயம்தான், அது வெளிநாட்டுக்கு போனால் உழைச்சிடலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் போய் வெளிநாடோ உள்நாடோ சின்ன நாடோ பெரிய நாடோ உழைப்பு உழைப்பு உழைப்பு. இங்கே உழைப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேற முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சா தான் முன்னேறலாம். இந்த இஷ்டப்பட்டு ஒரு கஷ்டமான வேலையை செஞ்சாலும் அது அந்த சந்தோஷமாக தான் அந்த மனசுக்கு அமையும். ஸோ அந்த வேலையை அப்படி செஞ்சு எல்லோரும் எல்லோரையும் வாழ விடுங்கள் என்பது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நான் நீங்கள் யாருடைய மனசையும் வேதனைப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்தோ நான் இந்த கருத்தை தெரிவிக்கல. இது என்னுடைய பர்சனல் கருத்து உண்டு. நன்றி, தேங்க்யூ.